நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல். இதில் நாம் தொடர்ந்து அதில் ஈடுபட்டு கண்டிக்கிறோம், போராட்டம் நடத்துகிறோம். ஆனால் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யல. கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கிறோம். இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும். அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்குது. இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார். கச்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு. நாம இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது? மாநில நலன்களை புறக்கணிச்சு, மாநில உரிமைகளை பறிச்சு, இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா? பொது காரணம் இருக்கா? மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா? குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது இருக்கா? எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. அந்த வாஷிங் மிஷின்ல உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால், கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று நம்முடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் விருப்பம் போல திட்டிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நாட்டு மக்களை துண்டாடும் RSS இயக்கத்தோட கொள்கைகளை முழு வீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகார பலம் தான் பாஜக. அதிலும் 3வது முறை மக்களுடைய ஆதரவு குறைஞ்சு ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைச்ச பிறகு RSS பாதையில வேகமாக நடைபோட ஆரம்பிச்சிருக்கு பாஜக. பெருந்தலைவர் காமராசரை கொல்ல முயற்சித்த RSS அமைப்போடு நூற்றாண்டுல அவங்களுடைய செயல் திட்டத்தை வேகப்படுத்தி இருக்காங்க. வரலாறு முழுக்க இவங்களுடைய கொள்கை திட்டங்களுக்கு எதிராக நின்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற நம்முடைய பணி அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 தொடரும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடி மக்களுடைய தேவைகளை உணர்ந்து உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர், அன்பு கரங்கள்னு உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த பணியை நாங்கள் தான் தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வோம். என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுக்கிற கடமையை இன்னும் சிறப்பாக செஞ்சு காட்டுவேன். ராமநாதபுரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னை பற்றி குறிப்பிடுகிறார். கச்சத்தீவை மீட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, கச்சத்தீவை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை.
திரு ஸ்டாலினுக்கு தகுதி இருக்குதா? இன்றைக்கு அந்த கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது எப்பொழுது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் போது திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் ஓய்வு எடுப்பதற்கும் அவருடைய வலைகளை அந்த கச்சத்தீவிலே உணர வைப்பதற்கும் பயன்படுத்தி வந்த கச்சத்தீவை தாரை வார்த்திய காலம், தாரை வார்த்து கொடுத்த காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே. நாடகமா ஆடுகிறீர்கள். மக்கள் மறக்கவில்லை, மீனவ மக்கள் மறக்கவில்லை. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட வரலாறு. ஆனால் இதிலே புரட்சி தலைவி அம்மாவர்கள் நம்முடைய மீனவர் சமுதாய மக்களுடைய நலன் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னோடியாக விளங்குகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அறந்து பேசாதீர்கள். எத்தனை ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது? 11 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வைத்த கட்சி திமுக கட்சி. உங்களுக்கு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கின்றது? அருகதை இருக்குதா? மத்தியிலே 16 ஆண்டு காலம் சுகத்தை அனுபவித்து விட்டு, அதிகாரத்தெல்லாம் அனுபவித்து விட்டு இன்றைக்கு கூக்குரல் விடுகிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மக்கள் மறக்கவில்லை. ஸ்டாலின் அவர்களே, மக்கள் மறக்கவில்லை. ஏன் அப்பொழுது மீனவர்களுக்கு படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லையா? ஏன் 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது நீங்கள் மத்திய அமைச்சர்களை அங்க வைக்கின்ற பொழுது இந்த மீனவர் சமுதாயம் பாதிக்கப்படுகிறார். அதனால் அந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கை அரசிலிருந்து மீட்டு இந்திய அரசிற்கு ஒப்படைப்பதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்யவில்லை? இன்றைக்கு எந்த நோக்கத்தில் பேசுகிறார்? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்றது. அங்க இருக்கின்ற மீனவ மக்களுடைய வாக்கு அவருக்கு தேவைப்படுது. அதனால் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மீனவர் சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாத போலும் திராவிட முன்னேற்ற கழகம் மீனவர் சமுதாயத்தின் மீது அக்கறை இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைய தினம் இந்த ராமநாதபுரம் மாவட்ட ஒரு நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. உண்மையிலேயே அந்த பகுதி மீனவர் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமே, ஆனால் நீங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது அந்த இலங்கை அரசிடம் வந்து இந்திய அரசு அந்த கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் தவற விட்டு இப்பொழுது எங்கள் மீது குற்றம் சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ உங்களுக்கு யாரும் கேட்க மாட்டார், கேள்வி கேட்க மாட்டார் என்று கருதி இந்த கருத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எந்த தவறான செய்தியை வெளியிட்டாலும் அவ்வப்போது அதற்கு பதிலடி கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக கட்சி திரு கருணாநிதிக்கு குடும்பத்திற்கு இருக்கின்ற கட்சி, மக்களுக்கு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக. திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி குடும்பத்திற்கு கட்சி திமுக கட்சி. ஆக மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கின்ற கட்சியாக அண்ணா திமுக கட்சி இதுவரைக்கும் இனியும் இருக்கும். அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் அண்மையிலே கரூரில் நடந்த ஒரு சம்பவம், விலைமதிக்க முடியாத 41 உயிர்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே முதலமைச்சர் இரவோடு இரவாக அந்த கரூரிலே அந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி கேட்டவுடன்
மக்கள், தமிழ்நாடு மக்கள் மற்ற இந்தியா இருக்கின்ற அத்தனை மக்களும் அதிர்ந்து போயிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் கரூர் சென்றீர்கள், பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொன்னீர்கள். ஆக அங்க இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அது எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆட்சியிலே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ள சாராயம் பருகி 68 பேர் உயிர்ந்தார்கள். அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை? அத்தனை பேரும் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள், ஏழை மக்கள். அந்த கள்ளச்சாராய் சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டியலின மக்கள். அவர்களுக்கு சென்று ஆறுதல் கூறப்பட ஆறுதல் சொல்லவில்லை. அதோடு அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. இப்பொழுது ஏன் ஓடோடி போய் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் சொன்னால், அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களிடத்திலே ஒரு இரக்கப்பட வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றீர்கள். உண்மையிலேயே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டுகிறார் என்று நீங்கள் செல்லவில்லை. உங்களுடைய எண்ணம் அதுவும் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் எதிலையாவது அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. அப்புறம் சொல்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கைகள் என்று. கொள்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயர் சூட்டி பல கட்சிகள் இடம்பெற்றது. அதில் திமுக கட்சியும் இடம்பெற்றது. என்ன வேடிக்கை! நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்குமா? சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது டெல்லியிலே சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி, பஞ்சாபிலே காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி. அதே போல மேற்கு வங்காளத்திலே காங்கிரஸ் எதிர்க்கின்றது மம்தா பானர்ஜி கட்சி, கேரளாவிலே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரி. இப்படி மாநிலத்தில் எதிராக, நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி. நீங்களா கொள்கையுடைய கட்சி? கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உடன்பட்டு ஒரே கொள்கையுடைய கட்சியாக இருந்தால்தான் அது கொள்கையுடன் உண்டான கட்சி என்று பொருள். ஆனால் உங்களுக்கு அப்படியல்ல. அதிகாரத்துக்கு வர வேண்டும், எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும். எப்படிப்பட்ட வேஷ வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து, முரண்பட்ட கொள்கை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பேசலாமா? அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செய்ய அருகதை இருக்குதா? ஸ்டாலின் அவர்களே, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. கூட்டணி வேற, கொள்கை வேற. கொள்கை என்பது நிலையானது கட்சிக்கு, அது அண்ணா திமுக இடத்திலே இருக்கின்றது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது. இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி அமைக்க வேண்டும். அதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகம் பல தேர்தல்களிலே கூட்டணி அமைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அமைத்தால் நல்லது. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்தால் தவறா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? சிந்திக்க வேண்டும். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைத்தீங்க? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டீர்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். அது மட்டுமல்ல, முரசொலி மாறன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு வருடம் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது கூட மத்தியிலே ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை. அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இப்பொழுது அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. என்ன நியாயம்? அதோட 2001ஆம் வருஷம் சட்டமன்ற பொது தேர்தல். அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டிட்டுதா இல்லையா? அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி.
நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீர்கள், யாருக்கால வேணாலும் பிடிப்பீர்கள், யாருக்கு வேணாலும் அடிமையாக இருப்பீர்கள். அண்ணா திமுக அப்படி அல்ல. உங்களை வீழ்த்த வேண்டும், தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும். ஆகவே இரண்டு கட்சியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது அந்த ஒத்த கருத்துடைய கட்சியின் அடிப்படையிலே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்ற என்பதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுறாருல்ல, பாருங்க இந்த படத்தை பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் நல்லா பார்த்துக்க. ஏன்னா ஆதாரத்தோட நாங்க சொல்றோம். 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலே முரசொலி மாறன் அமைச்சராக இருக்கின்றார், திரு கருணாநிதி தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்றார். அப்பொழுது வாஜ்பாய்க்கு மைக்கு சரி பண்ணி கொடுக்கிறாங்க. இந்த வேலையை கூட நீங்க பார்த்தீங்க. மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மைக்க சரி பண்ணிக்கிற வேலை கூட உங்களுடைய முதலமைச்சரும் இன்னைக்கு திரு முரசொலி மாறனும் சரி பண்ணி கொடுத்தீங்களே. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறார். அந்த காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க. அந்த எமர்ஜென்சியில அவர்கள் மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க. அந்த மிசா சட்டத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு திரு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா நடந்தது. அந்த நூற்றாண்டு விழாவிலே ஒரு கண்காட்சி ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்திலே சிறையில் இருப்பதை போல ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அனைவரும் பார்த்தார்கள். உங்களை சிறையிலே அடைத்தவர் அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அண்ணா திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றோம்.